டிப்ஸ் 426 சளி இருமல் அதிகமாக இருந்தால் சுக்கு மல்லி காப்பியை குடித்து வர சளி இருமல் குறையும். டிப்ஸ் 427 சர்க்கரை நோயாளிகள் அரை நெல்லிக்காயை சாப்பிட்டு வருவதால் சர்க்கரை கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும். டிப்ஸ் 428 1 ஸ்பூன் புதினா சாறு 2 ஸ்பூன் தேன் கலந்து காலை மாலை குடித்து வந்தால் உடலில் கெட்ட கொழுப்பு கரையத் தொடங்கும். நார்ச்சத்து மிகுந்த பானம் என்பதால் உடல் இளைக்க உதவும். டிப்ஸ் 429 மசால் வடை செய்யும் பொழுது மாவு கொஞ்சம் தண்ணீராகி விட்டதா? பிரெட் துண்டுகளை மிக்சியில் பொடி செய்து மாவோடு கலந்து வடை சுட்டால் ருசியாக இருக்கும். டிப்ஸ் 430 குப்பமேனி இலை, வேப்பங்கொழுந்து இலை, விரலி மஞ்சள் சமமாக சேர்த்து அரைத்து பற்றுப்பொட்டே கொண்டு வர முடி முளைப்பது அற்றுப்போகும். டிப்ஸ் 431 சீரகத்தை வறுத்து பொடி செய்து வாழைப்பழத்துடன் சேர்த்து சாப்பிட்டு வர தூக்கம் நன்றாக வரும். டிப்ஸ் 432 புதினா டீயை வைட்டமின் பி, பொட்டாசியம் மற்றும் நிறைய சத்துக்கள் இருப்பதால் புதினா டீயை குடித்து வருவதால் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். டிப்ஸ் 433 இரும்பு சத்து அதிகம் நிறைந்த பச்சை காய்கறிகள் ஆன முட்டைகோஸ், பீன்ஸ், ப்ரோக்கோலி, கீரை, பச்சை பட்டாணி போன்றவை உணவில் அடிக்கடி சேர்த்து கொள்வதன் மூலம் முடி